Hello friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம டாப்லர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எய்தர் சோர்ஸ் இல்லைன்னா ரிசீவர் எது வந்து மோஷனில் இருக்கோ, அதாவது மூவ் ஆகிட்டு இருக்கோ, அதுக்கு தான் இந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறது பொருந்தும். மற்றபடி சோர்ஸும் டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் ஸ்டாட்டிக்காக இருக்குது, மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒன்று நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த டாப்லர் எஃபெக்டில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ரிசீவர் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ரிசீவர் இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா, ரிசீவர் டுவர்ட்ஸ் ரிசீவர் மூவ் ஆகி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு டாப்லர் என்ன சொல்கிறாருன்னா, ரிசீவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஃப்ரீக்வன்சி விட அதிகமான ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதே போல் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரோட அவேல போச்சு அப்படின்னு சொன்னால், தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னால், ரிசீவர் டிரான்ஸ்மிட் பண்ண ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்றுட்டுருக்கிறத அசூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெயின் உங்களை தாண்டி விசில் அடிச்சுட்டு ஒரு ட்ரெயின் உங்களை தாண்டி போகிறதா வச்சுக்கலாம். ஸோ ட்ரெயின் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ட்ரெயின் உங்களுக்கு நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ விசில் சத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட வர வர உங்களுக்கு அதிகமாக கேட்கும். உங்களை தாண்டி போனதும் அந்த விசில் சவுண்டு உங்களை விட உங்களுக்கு கம்மியாக கேட்கும். ஸோ இது வந்து ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் த டாப்லர் எஃபெக்ட். மற்றபடி ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குன்னா இந்த டாப்லர் எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போது ரெண்டு டயக்ராம் வந்து நான் வரைஞ்சிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் இந்த இடத்துல இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் இப்போ இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து t=0, இன்னும் மூவ் ஆக ஆரம்பிக்கல, t=0 அப்படிங்கிற இடத்துல இருக்குது, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஜஸ்ட் இது இந்த இதில் வந்து மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா r0 அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடைப்பட்ட தூரம், நடுப்புற இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த u அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டர் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத u அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது என்ன ஆங்கிளில் மூவ் ஆகுதோ அதை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து t=0 அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து டிரான்ஸ்மிட்டர் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும், r' அப்படிங்கிறது மூவ் ஆனதுக்கப்புறமா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r'. r0 அப்படிங்கிறது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்கு உண்டான டிஸ்டன்ஸ். தீட்டா அப்படிங்கிறது என்ன ஆங்கிளில் மூவ் ஆகிருக்கு. அதே போல் இந்த டைரக்ஷனில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் இருக்குங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா u×Δt அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய டைமை வந்து நம்ம t' அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டாப்லர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசீவர் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் மூவ் ஆகிறதா எடுத்துக்கிட்டோம்னா, டிரான்ஸ்மிட்டர் வந்து டுவர்ட்ஸ் ரிசீவர் வரும்போது ரிசீவர் வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணணும். அதே போல் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை விட்டு அவேல போச்சு அப்படின்னு சொன்னால் ரிசீவருக்கு கம்மியான ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை விட ஃப்ரீக்வன்சி கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் டாப்லர் எஃபெக்ட். இப்போ இதை தான் நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு உண்டான கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்கக்கூடிய டைமை வந்து நம்ம t1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ புதுசாக போகிற இந்த டைமை வந்து நம்ம t2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு t1 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ t1 வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் r0, தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் டிவைட் பை c அப்படிங்கிறது நமக்கு லைட் வெலாசிட்டி. ஸோ இதை வந்து t1, அதாவது இந்த இடத்துக்கு நாம் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது t2 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ t2 வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் Δt அப்படிங்கிற டைமுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு, ப்ளஸ் அதோட நியூ டிஸ்டன்ஸ் r' அப்படிங்கிறது புதுசாக மூவ் ஆனதுக்கப்புறமா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து r'. அதாவது இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து r'. ஓகே, இப்போ ஸோ உங்களோட டைம் ப்ளஸ் r'/c, cங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் t2க்குவான டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போ t2க்கு வந்து நான் சொன்னேன் Δt அந்த டைம் அப்படியே வந்தாச்சு, 1/c போட்டாச்சு. ஸோ இங்கே இருக்க 1/c நான் இங்கே அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த r' கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, இந்த r'-க்கு நான் கொசைன் ஆங்கிள் லாவை, அதாவது கொசைன் லாவை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே r0 இருக்குது. ஸோ கொசைன் லா நமக்கு தெரியும், r0² ப்ளஸ் ut² minus
2r0 ut cos theta அப்படிங்கிற இந்த கொசைன் ஆங்கிளை நான் இங்கே அப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொசைன் ஆங்கிள் அப்ளை பண்ணி இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசைன் ஆங்கிளுக்கான நோட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ c² = a² - 2ab cos c + a². இப்போ c வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு ரூட் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ரூட்டை வந்து நம்ம 1/2ன்னு எழுத முடியும். அதே தான் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இதுக்கு வந்து கொசைன் ஆங்கிள் அப்ளை பண்ணிவிட்டு கொசைன் நாங்கள் இதை அப்ளை பண்ணி ரூட்டுக்கு பதிலாக 1/2 நான் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த u × Δt² வந்து பார்த்திங்கன்னா r0² விட ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. என்னன்னா இப்போ இங்கே r0 இருக்குங்களா, இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இனிஷியலாக இருந்த டிஸ்டன்ஸ் r0, இப்போ அது மூவ் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து u∆t. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ u × Δt வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாரு. அதனால் இவர் பெரிய அளவில் இந்த ஈக்குவேஷனில் ரொம்ப பெரிய எஃபெக்டை கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த u × Δt² வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்க ஈக்குவேஷன் பாருங்கள், Δt அப்படியே வந்திருக்கும், 1/c அப்படிங்க வந்தாச்சு, r² அப்படியே வந்திருக்கும், -2r0 u∆t அப்படியே வந்திருக்கும். இந்த u × Δt² மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப பெரிய அளவில் இந்த ஈக்குவேஷனில் ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் அது கொடுக்க போகிறது இல்லை அப்படின்றதுனால அதை நாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான நோட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 1 - x⁻n அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 - nx/1 ஃபேக்டோரியல் n × n - 1 / n ஃபேக்டோரியல், ஓகேங்களா, இன்ட்டு x² அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதில் எக்ஸ்பென்ஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த n × இது தேவையில்லை, 1 - nx மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், r0² - 2r0 u × Δt cos θ அப்படின்னு இங்கே இருக்குது, பவர் 1/2 இருக்குது. இப்போ வந்து இந்த 1/2க்கு நான் ரூட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரூட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இது இருக்குது. இதில் r0 வந்து நான் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ r0 இங்கே ஓகே, பிரச்சனை இல்லை, வெளியே எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு r0 குறையுது இல்லைங்களா? ஸோ இது மேலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் r0ஆல் டிவைட் பண்ணிவிட்டு r0 நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ √1 - 2 u∆t / r0 cos θ இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பவரில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1 - 2 × u∆t r0 cos θ இருக்கும். தட் இஸ் 1 - x ஹோல் பவர் n இருக்கும். ஸோ இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா 1/2, x வந்து பார்த்தீங்கன்னா 2 × Δt/r0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ நான் அந்த எக்ஸ்பென்ஷன் நான் அங்கே எழுதுகிறேன். இப்போ எக்ஸ்பென்ஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1 - n × x இல்லைங்களா, என்னோட வேல்யூ வந்து 1/2 டாட் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் we will get this equation Δt + r0/c 1 - u∆t r0 cos θ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ t2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ Δt கண்டுபிடிக்கணும், அதாவது என்ன டைமில் அது மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொன்னால் Δt' வேணும் அப்படின்னு சொன்னால் புது டைம் ப்ளஸ் அதோட ஓல்டர் டைம் t2 - t1. t1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், தட் இஸ் r0/c. ஸோ t2 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே சப்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ Δt இந்த r0 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், தட் இஸ் இந்த r0/c உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் r0/c - r0/c u∆t/r0 இருக்கும் -r0/c. ஸோ இவருக்கு கேன்சல் ஆகிடுவார். மேலே இருக்க r0க்கு இங்கே இருக்கிற r0 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Δt' = Δt - u∆t cos θ/c அப்படிங்கிற இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே Δt காமனாக இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 - u/c cos θ இருக்கும், தட் இஸ் Δt'. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா Δtன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், Δtன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு டைமும் வந்து சேமாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ டாப்லர் எஃபெக்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்குவன்சியில் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார். அப்போ ஃப்ரீக்குவன்சி நாம் கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லா தெரியும் t = 1/f.
ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டீங்கிறது பதிலாக நான் டெல்டா டீன்றது எடுத்துக்கிறேன். டெல்டா டி ஈக்குவல் டு 1/f. 1/f அப்படிங்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. இப்போது எஃப் டேஷ் அப்படின்னா என்னென்னா புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்குங்களா, டிஸ்டன்ஸ் வந்து அது ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எஃப் ஈக்குவல் டு 1/t இல்லைங்களா. ஸோ எஃப் டேஷ் அப்படிங்கிறது நியூ ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஃப்ரீக்வன்சி. கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா ரிசீவர் வாங்கக்கூடிய புது ஃப்ரீக்வன்சி இது. ஸோ இதை வந்து நான் என்ன இருக்கேன்னா 1/Δt dash. I know that f equal to 1/t அப்படிங்கிறத நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் Δt டேஷை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் f dash equal to 1/Δtன்னு எடுத்துக்கிறேன். ஸோ Δt dash எனக்கு தெரியும். Δt into 1 minus u/c cos theta. Δt நம்ம இங்கே எடுத்துருக்கோம்னா Δt அப்படிங்கிறது 1/f, அதாவது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ அதை நான் இங்கே சப்ளை பண்ணிக்கிறேன், நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். Δt dash equal to 1/f 1 minus u/c cos theta. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். Δt dash equal to 1 minus u/c cos theta divided by f. எனக்கு வந்து புது ஃப்ரீக்வன்சி தானே வேணும், என்ன ஃப்ரீக்வன்சி நான் இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 1/Δt dash. Δt dash இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ 1 divided by this term. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த f எனக்கு மேலே வந்திருக்கும். ஸோ டிவைட் பை 1 minus u/c cos theta அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய புது ஃப்ரீக்வன்சி. f அப்படிங்கிறது எனக்கு டிரான்ஸ்மிட் பண்ண ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ ரிசீவர் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வந்திருக்கு. எதர் டுவர்ட்ஸ் த ரிசீவர் இல்லைன்னா அவே ஃப்ரம் ரிசீவரை விட்டு வெளியே போயிருக்கலாம். ஸோ என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சோர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவருக்கு க்ளோஸராக வந்தால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக கிடைக்கணும். அதே வந்து டிரான்ஸ்மிட்டரை விட்டு அவேல போச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக கிடைக்கணும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 2 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் θ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த θ ஈக்குவல் டு 0னா என்ன, அது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 minute. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 0 இருக்க போது, இங்கே வந்து π/2 இருக்க போது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா π இருக்க போது, இங்கே 3π/2 இருக்க போது, அகைன் இங்கே 2πன்னு நமக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஆரிஜினில் டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதா வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ரிசீவர் இருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ π/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல π/2 அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அவர் இந்த ஆரிஜினில் இப்போ நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா. டிரான்ஸ்மிட்டர் இங்கே தான் நிற்கிறாரு, ரிசீவர் இங்கே தான் இருக்கிறார், எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவருக்கு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி f எனக்கு அப்படியே கிடச்சிடும். இப்போ டிரான்ஸ்மிட்டர் வந்து டுவர்ட்ஸ் ஆரில் வந்து மூவ் ஆகுறதா நம்ம வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வந்து அவர் மூவ் ஆகிட்டு போகக்கூடாது. ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே வந்தார் அப்படின்னு சொன்னால், ஸோ 90லேருந்து அவர் இப்போ π/2னா 90 டிகிரி, டிகிரியில் பார்க்கும்போது இது ரேடியனில் பார்க்கும்போது π/2, டிகிரியில் பார்த்தோம்னா 90 டிகிரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 80 டிகிரி 70 டிகிரி 60 டிகிரி அப்படின்னு சொல்லி டுவர்ட்ஸ் அவர் ஆர் கிட்ட போயிட்டே இருக்காரு. அப்போது 90லேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா மை θ வில் ரீச் 0. ஸோ ஓகேங்களா. அவர் அப்போ டுவர்ட்ஸ் ரிசீவர் கிட்ட போயிட்டுருக்கிறாரு. இப்போ ஒருவேளை வந்து அவர் அவேல போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போயிட்டுருக்கிறாரு. ஸோ 90 100 110 120 அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இஸ் கோயிங் டு ரீச் πனா டிகிரியில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போது θ ஈக்குவல் டு 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் closer to receiver, transmitter moves towards receiver. இப்போ θ ஈக்குவல் டு πனா மேக்ஸிமம் டீவியேஷன், அவர் ரிசீவரை விட்டு மேக்ஸிமமாக டிவியேட் ஆகி வெளியே போயிருக்கிறார். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது θ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை, அதாவது θ ஈக்குவல் டு 0னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவர் கிட்ட போயிட்டே இருக்காரு. அப்போனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா θ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இவர் ரிசீவ் பண்ணுவார். அதாவது டிரான்ஸ்மிட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இவர் 10.3 மெகாஹெர்ட்ஸாக ரிசீவ் பண்ணுவார். ஓகேங்களா. இப்போ அதாவது எந்த கண்டிஷன்னா θ ஈக்குவல் டு 0ல். ஸோ இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார தான் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் இருக்கும். ஒருவேளை இந்த θ அவர் வந்து ரிசீவரை விட்டு அவேல போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 180 நான் சப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்களேன், மேபி 9.73 9.7 மெகாஹெர்ட்ஸ் இதுக்கு கிடைக்கலாம்.
ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் எந்த அளவுக்கு குறைச்சலான ஃப்ரீக்வன்சியை அவர் ரிசீவ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு நான் அதை சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சேன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து பாருங்கள், டாப்லர் எஃபெக்ட்னா என்னென்னா, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கிட்ட க்ளோஸராக மூவ் ஆனார் அப்படின்னு சொன்னால் அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியோட அதிகமான ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணுவார். அதே போல் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் விட்டு அவையில் போனால் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக ரிசீவ் பண்ணுவார். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த இடத்துல நின்றுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் உங்களை கிராஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ட்ரெயின் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் டுவர்ட்ஸ் உங்கள் கிட்ட வரும்போது அதோட விசில் சவுண்ட் அதிகமாக கேட்கும். உங்களை தாண்டி வெளியே போகும்போது விசில் சவுண்ட் உங்களுக்கு கம்மியாக கேட்கும். திஸ் இஸ் ஒன் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதுதானே நமக்கு புது ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நான் கால்குலேட்டரில் உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இந்த கால்குலேட்டரில் இந்த ஃபார்முலாவை வந்து இந்த வந்து நான் இங்கே ஃபார்முலாவாக நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எஃப்க்கு பதில் ஏன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ டிவைட் பை ஐ ஓப்பன் த ப்ராக்கெட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் u by cக்கு பதிலாக b by cன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே, மல்டிப்ளைடு பை காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் டின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் வேல்யூஸை நான் சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கிறேன். தென் டாப்லர்னா என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ கால்குலேட்டரில் நான் பார்க்குறேன். இப்போ ஏ அப்படிங்கிறது என்னோடய ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. நான் வந்து 10 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, 10 மெகாஹெர்ட்ஸ் இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் இந்த யூக்கு பதிலாக நம்ம பி கொடுக்குறோம். இப்போ 100 கிலோமீட்டரில் போகிறதா வச்சுக்கலாம். ஸோ 100 வந்து எனக்கு இருக்குது, கிலோமீட்டருக்காக 1000 நான் இதுக்கு 000 நான் ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து இவர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கிறாரு. இப்போ அடுத்தது வந்து சி வந்து வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஸோ எக்ஸாக்டாக நான் வெலாசிட்டி ஆஃப் த லைட்டை வந்து நான் இதுக்குள்ளார ஃபீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டி. இப்போ டி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் டுவர்ட்ஸ் ரிசீவருக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்குறாரு. ஸோ டாப்லரோட கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசீவர் வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினலாக நான் 10 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ரிசீவரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மெகாஹெர்ட்ஸை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி எனக்கு கிடைக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 மெகாஹெர்ட்ஸை விட அதிகமாகவே கிடைக்குது. அதாவது 3336 ஹெர்ட்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நான் ஆக்சுவலாக சப்ளை பண்ணது வந்து வெறும் 10 மெகாஹெர்ட்ஸ் தான். பட் 10 மெகாவை விட எனக்கு அதிகமாக கிடைக்குது. இப்போ நம்ம அதாவது அவர் அவேவாக வெளியே போகிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் என்னோடய ஃப்ரீக்வன்சி வந்து இந்த எஃப்க்கு பதிலாக நான் இங்கே ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 10 மெகாஹெர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே போல் பி வந்து சேம் அதே ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கிறேன். 100 ஓகேங்களா, 100 கிலோமீட்டர் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். சி வெலாசிட்டி ஆஃப் த லைட். இப்போ டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஷிஃப்ட் பை. அதாவது இப்போ டிரான்ஸ்மிட்டர் வந்து அவரை விட்டு அவேவாக போயிட்டுருக்காரு. ஸோ அவரோட கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் 10 மெகாஹெர்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3374 ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கம்மியாக கிடைக்குது. ஸோ டாப்லரோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் θ = 0 அப்படின்னு சொல்லுங்க. இதை மேத்தமெட்டிக்கலாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. θ = 0ன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவர் கிட்ட போகும்போது ஹையர் தேன் டிரான்ஸ்மிட்டட் அவர் ரிசீவ் பண்ணுவார். அதே போல் θ = πன்னா அவர் ரிசீவரை விட்டு அவேல போயிட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக லோயர் தென் டிரான்ஸ்மிட்டட் அவர் ரிசீவ் பண்ணுவார். இந்த டாப்லர் எஃபெக்ட்டை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து ஸ்பீட் செக் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டாப்லர் எஃபெக்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் அஸ்ட்ரானமிலையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அஸ்ட்ரானமியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை ஸ்டார் வந்து எர்த்தை விட்டு அவேல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது டிரான்ஸ்மிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ரெட்டாக இருக்கும். ஸோ நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் வந்து ரெட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லீஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்டார் வந்து அவேவாக போக போக நமக்கு லைட் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து லீஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் மேக்ஸிமத்தில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து நம்மளை விட்டு அவேவில் போக எர்த்தை விட்டு அவேவாக போக அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா இட் வில் மூவ் டுவர்ட்ஸ்
ரெட். ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட் ஸ்பெக்ட்ரம் வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட்டு தான் லீஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டாப்லர் எஃபெக்ட்னா என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.